வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். கம்பு கேழ்வரகு புட்டு. வாங்க இது என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. 75 கிராம் பச்சை பயிறு எடுத்துக்கேன். 75 கிராம் கேழ்வரகு மாவு, 75 கிராம் கம்பு மாவு, அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் கோகோனட் வந்துட்டு ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு. அவ்வளோதான். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கப் அளவுக்கு அளந்து தான் எடுத்திருக்கேன். இதில் 2 கப்பு, ஒரு கப்பு கம்பு, ஒரு கப்பு கேழ்வரகு, அது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துருங்க. ஓகே, ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது நீங்கள் கடையிலையும் வாங்கலாம், இல்லாட்டி நம்ம நான் வீட்டில் செஞ்சது தான் இதெல்லாம். அப்படி வறுத்த ஆறட்டும். அந்த டைமில் நம்ம பச்சை பயிறு வேக வச்சிடலாம். பச்சை பயிருக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு, சிட்டிகை உப்பு போட்டு, அதை ஒரு 7 to 8 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், கருப்பட்டி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அதையும் வடிகட்டி வச்சுருவோம். மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாவில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கருப்பட்டி தண்ணியை கலந்து நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா இனிப்பு அதில் பிளெண்ட் ஆகணும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பருங்க. இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ சுகரு அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபி தாராளமாக கொடுக்கலாம். எங்கள் கருப்பட்டியில் அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த இனிப்பும் கிடையாது. ரொம்ப கம்மியாக தான் இதோட இனிப்பு போக்கும். ப்ளஸ் கம்பு கேழ்வரகு அவ்வளோ நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கலந்து விடுங்க. அது ஒரு நல்ல பதத்தை கட்டி பிடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு புட்டு சூப்பராக வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா, பிளெண்ட் ஆகி. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் இந்த குழாய் எடுத்துக்கோங்க, புட்டு குழாய். அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு 2-3 கிளாஸ் அளவுக்கு, அதாவது அளவு பார்த்திங்கன்னா இங்கே கீழே பாத்திரத்துலேருந்து ஒரு 1/4 சைஸ் வரும். இவ்வளோதான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப இல்லை. இதை நம்ம பாயில் பண்ண விட்டுருவோம். இது நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, புட்டு மாவு குழாயில் ரெடி பண்ணிடுவோம். அதுக்குள்ளே இப்போ புட்டு மாவு குழாயில் எப்படி போடணுன்னா, அதை நல்லா சாய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் திருவுண்ண ஒரு கை தேங்காய், ஒரு கை மாவு, தேங்காய் மாவு கொஞ்சம் கேப் விட்டு தாங்க ஃபில் பண்ணணும். லாஸ்ட்டாக ஃபில் பண்ணும்போது மேலே வரைக்கும் ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் புட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கை வைக்கணும். சூப்பராக இருக்கும். அப்போ தான். இப்போ அதை மூடிட்டு, இங்கே பாருங்கள், தண்ணி ஆவி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழாயை ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அது நல்லா மேலே ஆவி வரணும். மேலே ஆவி வந்துருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி ஆவி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழாயிலேருந்து புட்டை வெளியில் எடுத்துடலாம். ஒரு மத்தோ இல்லாட்டி ஒரு ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. அது பின்னாடி புஷ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக நல்ல மாடல் டிசைனாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம தேங்காய் அங்கே போட்டது எவ்வளோ அழகாக இருக்குது. பச்சை பயிரை வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.